நீ பேச? ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பேச? தோழியுடன் சிதம்பரம் நகரத்திலிருந்து வீட்டிற்கு ரயில்வே மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்களிடம் எதிரே வந்த 2 இளைஞர்கள் அவர்களை அசிங்கமான வார்த்தைகளில் வர்ணிக்கும் வகையில் பேசி சென்றதாக கூறப்படுகிறது. இதனை காதில் வாங்கிய அந்த 2 பெண்களும் அவர்களை பின்தொடர்ந்து சென்று சிதம்பரம் கீழத்தெரு மாரியம்மன் கோயில் தெருப்பகுதியில் மடக்கி பிடித்து அவர்களை சரமாரியாக தாக்கி, உனது அக்கா அம்மாவை இப்படி பேசுவாயா என புரட்டி எடுத்தனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. என்னடா பண்ணீங்க? அப்படி வரீங்க? சொல்லுவியா? பொண்ண பேசுவியா? ஒரு பொண்ண பேசுவியா? கால விடா. பொம்பளை பேசுவியா? எப்படா பேசுன நீ? நில்றா. நீ நில்லு. அசிங்கமா இருக்குல்ல? எப்படி நீ பேச? ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பேச? உனக்கு அம்மா இல்லையா? மேடம் விடுங்க மேடம். என்னாச்சு மேடம்? நீ தானே கூட வந்த? என்ன சொன்னா சொல்லியா? அரேஞ்ச் இழுத்து இன்னைக்கு எங்க அப்பாவோட ஒரு ரீயூனியன் ஃபங்க்ஷன் இருந்துச்சுங்க. அதுக்கு போயிட்டு நான் ரிட்டன் வந்து ரொம்ப ப்ளசண்டா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். எந்த டென்ஷனும் இல்லாமல் ஹாப்பியாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசங்க வந்து வண்டி ஓரமாக வந்து சில கெட்ட வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அப்போ வந்து நான் என்ன சரி ஓகே விட்டுறலாம் அப்படின்னு தான் நினச்சேன். திரும்ப ஒரு மாதிரியான வேர்டு யூஸ் பண்ணோடனே கடுப்பாயிடுச்சு. ஸோ என்னப்பா பேசுகிற நீ அப்படின்னு நான் வேகமாக கேட்க போய் அவங்க வந்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சோன்னே சரி ஃபாலோ பண்ணி போமான்னு சொல்லி நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நானும் ஃபோமி போனோடனே திருப்பி யூட்டன் எடுத்துட்டாங்க. திரும்ப அவங்க பின்னாடியே போனோம். சரி எப்படியா இருந்தாலும் வேகமாக போய் அது பிடிச்சிடணும், எப்படி பேசலாம், ஒரு பொண்ணை எப்படி சாதாரணமாக ஒரு வேர்ட்ஸ் வந்து த்ரோ பண்ணிட்டு போக முடியும்னு சொல்லி வேகமாக போனோம். கரெக்டாக அவங்க போய் கட் பண்ணும்போது கீழே விழுந்துட்டாங்க. கிட்டக்க போய் நான் வந்து அடித்தேங்க. கண்டிப்பாக அடித்தேன். யார் தான் அடிக்கிறது, யார் தான் கேட்குறது? எனக்காக அடிச்சேன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. எல்லா பொண்ணுங்களுக்காக தான். உமன்ஸ் டே வருது, எல்லாருமே போல்டாக இருக்கணும். ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் வீட்டில் திட்டுவாங்க, அங்கே திட்டுவாங்க, இங்கே திட்டுவாங்க, பயப்படாமல் நம்ம அந்த இடத்துல அடிக்க முடியலான்னு பரவாயில்ல, கேள்வி கேட்கணும், போலீஸ்கிட்ட போகணும். அதுக்காகவே எனக்கு செம்மக்கும் அந்த நிமிஷம் எனக்கு எதுவுமே தோணலை. டக்குன்னு பல்லார்னு அடிச்சு 4 கேள்வி நல்லா கேட்டுட்டேன். இவளும் அடிச்சிட்டா. 2 பேருமே அடிச்சா. நிறைய பேர் வந்தாங்க, சில பேர் சப்போர்ட் பண்ணாங்க, சில பேர் என்னம்மா நீங்கள் போய்ட்டு ஆம்பளை பிள்ளைங்களை அடிக்கிறீங்க அப்படிலாம் கூட சில பேர் கேட்டாங்க. இதே ஒரு பொம்பளை பிள்ளைங்களை அடிச்சா கேட்பாங்களா? ஆம்பளை பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது, அது மட்டும் தான் அவங்களோட கருத்தாக இருக்குது. நான் அடிச்சேன்னா உடனே அவன் வந்து முகத்தை மறைச்சி வீடியோ போட்டுறாதீங்க அப்படி இப்படின்னா சில வார்த்தைகள் அப்பயே லைட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகி போயிட்டான். அப்புறம் அந்த பக்கம் போன போலீஸை வச்சு நாங்கள் அந்த வண்டியை கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுத்துட்டோம். இப்போ கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டோம். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் எடுப்பாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், போல்டாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் உண்மையாகவே ஹாப்பியாக இருக்க முடியும். நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி போல்டாக இருந்ததுக்கு பல இடத்துல நாங்கள் ஏமாந்துருக்கோம், பல இடத்துல கஷ்டப்பட்டிருக்கோம், நிறைய இடத்துல பயந்துருக்கோம். இன்றைக்கி பயப்படக்கூடாது. எதுக்கு பயப்படணும்? நம்ம மேலே தப்பு இருக்கா? எதுக்கு பயப்படணும்? அடிக்கணும் தான் அடித்தேங்க. இறங்கி என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அடிச்சிடணும் அவனை அப்படின்னு சொல்லி தான் அடித்தேன். அடித்ததுக்கப்புறம் அவன் திருந்திருப்பானா எனக்கு தெரியாது. ஆனால் தக்க நடவடிக்கை போலீஸ் கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், உமன்ஸ் டே வரப்போது எல்லாருக்கும் சொல்கிறேன், அடிப்பட்டு உதப்பட்டு அப்படிலாம் இருக்கணும் அவசியமே இல்லை. யாராவது ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னு இன்னும் கேளுங்க. அசிங்கமாக நீங்கள் யாராவது ஏதாவது பேசிட்டு போட்டோம் அதனால் என்னென்னு மட்டும் விடாதீங்க. ஏன்னா இது வந்து சின்ன வார்த்தை கிடையாது. அவங்க பயன்படுத்தினது ரொம்ப கொச்சையான வார்த்தை. அந்த வார்த்தையினால் உங்ககிட்ட கூட சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. ஸோ இதுதாங்க நடந்தது. கண்டிப்பாக வந்து நான் மீடியாவையும் நம்புகிறேன், போலீஸையும் நம்புகிறேன். இந்த ஒருத்தவனுக்கு ஆக்ஷன் 2 பேர் இவனுங்களுக்கு ஆக்ஷன் எடுத்தால் தான் இனிமேல் அதை பார்த்து ஒரு 10 பேர் பண்ணாமல் இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்கள் 2 பேருக்குமே இருக்குங்க. இதுக்கு எங்களுக்குன்னு இல்லை, எங்களுக்காக மட்டும் நான் பேசலை, பல பெண்களுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே பேசியிருக்கோம். ஸோ நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பாக இனிமேல் போல்டாக பெண்கள்லாம் இது ஹேண்டில் பண்ணுவீங்க நான் பெரிய நம்பிக்கையோடு சொல்கிறேன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.